الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் தற்பொழுது புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற நூலிலிருந்து பாபுல் உதுவை அடைந்திருக்கின்றோம். வலில்லாஹில் ஹம்த். இன்றிருந்து நாங்கள் உதுவோடு சம்பந்தப்பட்ட ஹதீதுகள், அதை எப்படி இமாம்கள் விளங்கியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். அல் உது என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் அதனுடைய அரபு பாஷையிலே அழகானது. மசலன் ஃபுலானுன் வதியுல் ஹசன், வதியுல் வஜி, முகம் அழகானவன் என்று சொல்வார்கள். அப்போ நாங்கள் சுத்தப்படுத்தும் பொழுது அங்கே அழகாக இருப்பதால் அல்லது வெளிச்சமாக இருப்பதனால் அதை உது என்று நாங்கள் சொல்லலாம். வது என்று நாங்கள் ஃபத்ஹ் பண்ணி சொன்னால், அல் வது என்று சொன்னால் அது உதுவெடுக்கும் தண்ணியை குறிக்கும். மார்க்கத்தில் நாங்கள் அதுக்கு தாரீஃப் ஒன்று வரவிலக்கணம் சொல்வதாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட உறுப்பை கழுகி மசகு செய்தல் என்று சொன்னால் தடவுதல் என்று நாங்கள் சொல்லலாம். இன்னும் சிலர் இல்லை, தண்ணியை 4 உறுப்புகளுக்கு சேர்ப்பித்தல், முகம், கை, தலை, அடுத்தது கால், இதுகளுக்கு தண்ணியை சேர்ப்பித்தல் என்று ஒரு வழக்கம் கொடுத்திருக்கிறார்கள். உது கடமை என்பதற்கு ஒரு பிரபலியமான ஒரு ஆயத்து ஆதாரமாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா குந்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு சென்றால், இன்னும் சொல்வார்கள் தொழுகைக்கு எழுந்து சென்றால், அதாவது இதா குந்தும் மினன் நௌமி, தூக்கத்திலிருந்து நீங்கள் தொழுகைக்கு சென்றால், ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுகுங்கள். அப்போ இது ஒன்று. வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி, முழங்கை வரை உங்களுடைய கையை நீங்கள் கழுகுங்கள். இது 2வது. வம்சஹூ பிருஊசிக்கும், உங்களுடைய தலையை நீங்கள் மசகு செய்யுங்கள். அப்போ இது 3வது, தலையை மசகு செய்தல். வ அருஜுலக்கும் இலல் கஅபைன், குதிகால் வரைக்கும் உங்களுடைய கால்களை கழுகுங்கள். அங்கே இங்கே இந்த ஆயத்திலே 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முகத்தை கழுகுதல், முழங்கை வரை கையை கழுகுதல், தலையை மசகு செய்தல், தடவி விடுதல், அடுத்ததாக கடைசியாக குதிகால் வரைக்கும் காலை கழுகுதல். அப்போ இப்போ இதில் 4 இருக்குது. ஆனால் ஷாஃபி மதுஹப்புக்காராக்கள் ஆரம்பத்தில் ஒன்றையும் கடைசியில் ஒன்றையும் சேர்த்துக்குவாங்க. ஆரம்பத்தில் என்ன போட்டிருப்பாங்க, அந்நியா, நீயத்து வச்சுக்கோணும் என்றதை முதல் போடுவாங்க. அப்புறம் கடைசியாக அத்தர்த்தீப், இந்த சொன்ன ஓடர் படி 1வது முகம், 2வது கை, அடுத்தது தலை, அடுத்தது கால், இந்த ஓடர் படி தர்த்தீபாக என்ன செய்வோம். இந்த 2 நிபந்தனையும் என்ன செய்வாங்க, தொங்கல்லையும் கடைசிலையும் போட்டுருங்க. எனவே அவங்கள்ட்ட உதுவுடைய பரந்து என்ன 6 அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீயத்தை வைக்கணுமா என்றால், நீயத்துங்கிற உள்ளத்தில் நான் உதவி செய்ய போன்னு நினைக்கிறேன், அதான் நீயத்து. அது ஒன்றுமே இல்லாமல் சும்மா போய் உதவி செய்யணுமா? இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, என்னமோ யோசனையில் போய் உதவி செஞ்சுட்டு வராரு. அப்போ அவர் அதை உதவி செய்யணுமென்று அவர் நினைக்கல. எனவே உள்ளத்தில் வந்தால் நீயத்து தான். அதை நீங்கள் கொஞ்சம் பேர் அதில் ஷாஃபி மதப்படி அதை வாயில முடிகிறேன்னு சரி இன்னொரு மொடரேஷன் பண்ணிக்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அழகாக அந்த. அப்போ 1வது நீயத்து, 1வது நீயத்தையும் அப்புறம் கடைசியில் அந்த தர்த்தீப் என்றதையும், அப்போ தர்த்தீப் படி என்ன செய்வோம். இப்போ அந்த தர்த்தீபங்கிறதுல சில எங்களோட மக்கள் பற்றியில் சில சர்ச்சைகள் இருக்கலாம். சரி, இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டோம்னா, இந்த ஆயத்தில் ஒரு 2 இடத்த ஒரு சர்ச்சை இருக்கு. அது நான் என்ன ஆயத்தை விளங்கக்கூட அதை பற்றி ஒரு விஷயத்தையும் நான் பொதுப்படையாக விளங்கி போடணும். வம்சஹூ பிருஊசிக்கும், நீங்கள் உங்களுடைய தலையை தடவி விடுங்கள் என்று சொல்லும் பொழுது பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள், தண்ணியை எடுத்து இப்படி செஞ்சு விடுது, மசகு செய்து விடுதல், தடவி விடுதல்னு சொல்கிறார். ஷாஃபிமான் சொல்கிறாங்க, இல்லை, அது பா என்கிறது லித்தபஈது, சிலது என்ற அர்த்தம்.
அந்த ஜர்ருடைய பாவுக்கு நீங்கள் நவு கிதாபடுத்து பார்த்தீங்கன்னா பல அர்த்தங்கள் போடுவாங்க. ஒழுங்குதானே இது அதில் ஒரு அர்த்தமாக இவங்க சொல்கிறாங்க தபீர் சிலருக்கு வரும். எனவே எனவே தலையின் சிலரை கழுகினால் போதுமானது. அப்போ சிலரை கழுகினால் என்றால் ஒரு முடியை எடுத்து அப்படி தண்ணியை அப்படி அப்படி பண்ணிட்டோமாண்டா என்ன அதுவும் போதுமானதுன்னு சொல்கிறார். இந்த முடிய நிலை ஸ்டைலாக வைக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து இதை லேசாக கழுதுறாங்க, அப்படி தண்ணி எடுத்து அப்படி அடிச்சுட்டு போய்த்துடுறாங்க. உனக்கு தானே அப்போ அது ஷாய் மதப்படி சரி உழைச்சோ. இது வந்து ஒரு இந்த ஃபஹம் வந்துக்கிட்டு ஒரு ஹதா லுகாவி, ஒரு லுகாவில் உள்ள ஒரு பிரச்சனை, ஒரு தவறு. இமாம் ஷாபி இமாமங்க ஹுஜ்ஜா ஃபில் லுகான்னு சொல்லுவாங்க. லுகாவில் இருந்து இப்போ யானைக்கும் அடி சறுக்கும்ங்கிறது போல் இங்கே வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த பாவை வச்சுக்கிறாங்க. இப்னி ஜின்னி அது பெரிய ஒரு லுகாவில் பெரிய அறிஞர் உண்டு. இது லுகாவுலேயும் இல்லை, இது இந்த தபைகளுக்கு வர செய்திருக்குதானே அது எங்களோட லுகாவில் உள்ளாக்கள் நான் கேள்விப்படவும் இல்லைன்னு சொல்லி இப்னி ஜின்னி சொல்லியிருக்கிறார். அப்போ இது ஒரு சர்ச்சையான விஷயம். தொழுகையை அதாவது தலையை முழுதையும் தடவணுமா, இல்லாட்டி ஒரு முடியத்தாவது செஞ்சால் போதுமானதா அல்லது சிலதை செஞ்சால் போதுமானது. அடுத்தது வாருஜுலக்கும், இதில் 2 கராத்து இருக்குது. வாருஜுலக்கும் வாருஜுலிக்கும். முறைக்கு படத்துக்கு வரணும் வாருஜுலிக்கும் தான் வரணும், ஜெர்ரு தான் வாருஜுலிக்கும் இல்லை வாருஜுலக்கும். அது ஆயத்து வரஜுலக்கும் இந்த உங்கள்கிட்ட இருக்கிறது வாருஜுலக்கும். இப்போ இன்னொரு கராத்து இருக்குது வாருஜுலிக்கும். இப்போ 2 கராத்து இருக்குது. அப்போ வாருஜுலக்கும் என்றால் பிரச்சனை இல்லை. இந்த வாருஜுலக்கும்ங்கிறது ஃபக்ஸுலு உஜூஹக்கும் வைதியக்கும் வாருஜுலக்கும், அவங்களோட முகத்தை கழுகுங்கள், கையை கழுகுங்கள், காலை கழுகுங்கள் என்று அதில் ஆத்தும் செய்யப்படும். அப்போ கழுகுறேன்னு வரும். ஒரு கராத்து இருக்குது வாருஜுலிக்கும். அப்போ அதை ஷியாக்கள் பிடிச்சு கொண்டு சொல்கிறாங்க கழுக தேவையில்லை, அதையும் தடவுனா போதுமானது. எனவே வம்சஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலையை தடவுங்கள், வாருஜுலிக்கும், உங்களுடைய காலையும் என்ன தடவி கொள்ளுங்கள், தலையையும் தடவி கொள்ளுங்கள், காலையும் தடவி கொள்ளுங்கள். அப்போ ஷியாக்கள் சொல்கிறாங்க என்ன காலை என்ன செஞ்சால் போதுமானது, தடவி கொண்டால் போதுமானது. ஆனால் அலுசுன்னாக்கள் சொல்கிறாங்க வாருஜுலிக்கும் என்று ஜர்ரு வந்தது அந்த கிராத்தில் முஜாவரா வைத்து பக்கத்தில் உள்ளது ஒரு ஊசிக்கும் என்று தான் இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த இயராபும் வரும். லுகா அரபியாவில் ஒன்று இருக்குது என்ன, இந்த முஜாவரா பக்கத்தில் இருக்கிறத கொண்டு அந்த ஷக்கில் எடுத்துரும், யாராபு எடுத்துரும். ஆனால் கருத்து வந்து என்ன செய்யும், அது முன்னுக்குள்ளது தான் தொடர்புபடுத்தும். அப்போ எனவே வந்து அவங்க சொல்கிறாங்க இப்படி ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க குர்ஆனில் வந்தது தடவுறது தான், ஆனால் சுன்னாவில் ரசூலுல்லாவுடைய அந்த தத்பீக் அமலி வந்துக்கிட்டு கழுகுறது என்று சொல்கிறோம். சரி, தொழுகைக்கு சுத்தமாக இருக்கணும் என்கிறது நிபந்தனை. சுத்தமாக இருக்கணும் என்றால் அவர் என்ன ஒது செஞ்சிருக்கணும், ஜனாபத்தை அடிக்கக்கூடாது போன்ற விஷயங்களை குறிக்கும். சரி, எப்போ ஒது கடமையாக்கப்பட்டுச்சு? கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க 5 வக்து தொழுகை கடமையாக்கப்பட்டதோட அடுத்தண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து செஞ்சாங்க, மக்காவுக்கு ஒரு 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 பள்ளத்தாக்கில் வந்து அவங்களோட காலை அடித்தாங்க, தண்ணி வந்துச்சு, அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒது செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டு இருந்தாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ஜிப்ரீலை எப்படி ஒது செஞ்சாங்களோ அது மாதிரி செஞ்சாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் அவங்கள வச்சு தொழுவிச்சாங்க. அது பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேய்த்தாங்க. அப்படி என்றால் தொழுகை எப்போ கடமையாக்கப்பட்டுச்சோ அப்போ தான் இந்த ஒது கடமையாக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இல்லை, வஹி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே ஒது ஒன்று இருக்குது, அது தொழுகையோடு சம்மந்தப்பட்டதுன்னு இல்லை. எப்போ வஹி வைக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வஹி கொடுக்கப்பட்டுச்சோ அண்டையிலேருந்து ஒது செய்யப்பட்டது. சரி, அதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று என்ன செய்கிறாங்க, ஸைத் இப்னு ஹாரிசாவுடைய என்ன ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸில் என்ன வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வஹி அறிவித்த நேரத்தில் வந்து எனக்கு ஒதுவையும் தொழுகையும் கற்றுத்தந்தார் என்று என்ன அதில் வருது. அப்போ அது அந்த இஸ்னாத்தில் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை என்றால் ஒன்று இப்னு லஹியா வந்து என்ன
வந்துக்கிட்டு வாய்ப்பானால் நீ அவர் ரிவாயத்தை எடுக்க இயலாது. அடுத்தது இப்னு லஹியா ஒருக்கா வஹி அறிவிக்கிறதுக்கு பிறகு ரிவாயத் செஞ்சிருக்காரு, இன்னொருக்கா அது சொல்லலை. அப்போ வஹி அறிவிக்கப்பட்ட வந்தால் தான் இந்த இதுக்கு ஆதாரமாக கொள்ளலாம். அப்போ அதில் ஒரு இத்ராபும் இருக்குது. அடுத்தது மாலிக் மதுஹபை சேர்ந்த இப்னுல் ஜஹ்ம்ங்கிறவர் சொல்றாரு, இஸ்லாத்துல ஆரம்பத்துல ஒது செய்யறது சுன்னத்தா இருந்துச்சு. அப்போ ஒது செஞ்சு ஒது இல்லாமலும் தொழலாம் ஆரம்பத்தில். காண சுன்னா 5 வக்து தொழுவ இருக்குது, போனால் அவர் தொழுதுட்டு வருவார், ஒதுவெல்லாம் தேவையில்லை. ஆனால் தயமுடைய ஆயத்து இறங்கக்குள்ளதான் அந்த ஒதுவையும் சேர்த்து செய்யணும்ன்ற சட்டம் வந்துச்சு என்று இப்னுல் ஜஹ்ம் சொல்றார். ஏனென்னா அந்த ஒதுவுடைய ஆயத்தும் தயமுடைய ஆயத்தும் ஒன்று பக்கத்துல இருக்குது. இப்போ நாங்கள் வாய்ச்ச யாயு அல்லது நாமனும் இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிரூஸிக்கும் வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைனி வஇன் குன்தும் ஜுனுபன், நீங்கள் ஜனாபத்தை ஃபத்தஹரு, வஇன் குன்தும் மர்லா, நீ நோயாளியாக இருந்தார், அவ் அலா சபரின் பிரியாணியாக இருந்தார், அவ் ஜா அஹது மின்குமுல் மினல் காயித், அவருடைய சலத்தை கழித்தால், அவ் லாமஸ்துமுன் நிசா, பெண்களுடன் உணர்வோடு ஈடுபட்டால், பலம் தஜிதுமான், உங்களுக்கு தண்ணி கிடைக்கவில்லை என்றால் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, ஏதோ சுத்தமாக பூமியிலே மேலே இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான ஒன்றை நீங்கள் நாடுங்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த ஆயத்து வருது. அப்போ இப்னுல் ஜஹ்ம் சொல்றாரு, ஆரம்பத்தில் சுன்னத்தா இருந்துச்சு, பிறகு தயமுமா கற்றுக் கொடுக்கக்குள்ள ஒதுவா கட்டாயம் செய்யணும்னு வந்தேன்னு சொல்றாங்க. இல்லை ஜும்ஹூர் சொல்றாங்க, இல்லை அதுக்கு முதலே அது ஃபர்தாக இருந்துச்சு என்று சொல்றாங்க. அது ஒரு விஷயம். அடுத்ததாக ஒது செய்கிற தொழுவைக்கு போகிற ஆக்கள் எல்லாம் ஒது செய்யணுமா? ஒரு ஆள் ஒது செஞ்சு முதலாவது தொழுது ஒதுவோட இருக்காது. அப்போ அடுத்த தொழுவைக்கு அவர் ஒது செய்யணுமா, இல்லாட்டி அந்த ஏற்கனவே செஞ்ச ஒது போதுமான்ட்டு ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. சலஃபுகளில் சில ஆக்கள் சொல்றாங்க ஒவ்வொரு தொழுவைக்கும் ஒது செய்யும். அவர் அந்த ஒரு ஒதுவோட 2 தொழுகை தொழுகையில் ஒரு ஒதுவோடது ஒரு தொழுகை தான், அதுவும் அதோட சம்மந்தப்பட்ட சுன்னத்தான தொழுகை, அது இதெல்லாம் தொழுகலாம். ஆனால் ஒரு ஒதுவோட வச்சு 2 தொழுகைலான்னு சில என்ன சில செலவுகள் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இது அக்கும்தும் இல ஸலாத்தி, தொழுகைக்கு நீங்கள் போனாலும் ஒது செய்யுங்கன்னு வருது. அப்போ தொழுகைக்கு எப்போ போறீங்களோ அப்போ நீங்கள் ஒது செஞ்சு சொல்லணும்னு சொல்லி அவங்க வழக்கம் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் சொல்றாங்க அப்படி இருந்ததான் ஆரம்பத்தில் இருந்து புறவு மாற்றப்பட்டுச்சு நுசிஹ என்று சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்றாங்க இல்லை, அது ஒவ்வொரு அம்ரு வந்துக்கிட்டு அது சுன்னத்து தான், அது ஒவ்வொன்றுக்கும் பண்றது. கடைசியாக உள்ள கருத்தம் வந்து என்னது, அது யாரு ஹதஸ் ஒது முறியுதோ அல்லது ஜனாபத் அவர் தான் செய்யணும், ஒது செய்யணுமே தவிர, ஒது முறியுதோ அவர் தான் ஒது செய்யணுமே தவிர கட்டாயமே தவிர அது ஒதுவை புதுப்பிக்கிறது தஜ்தீதுல் உது சுன்னத்து. இதில் தான் இஃப்திலாஃப் உலமாக்கள் இஸ்திக்ரார் ஆகிட்டாங்க. ஆரம்பத்தில் ஹிலாஃபாக இருந்து பிறகு ஒவ்வொரு தொழுவைக்கும் என்ன செய்ய தேவையில்லை, தொழுவ தேவையில்லை. ஆனால் தஜ்தீதுல் உதுங்கிறது சுன்னத்து என்ற முடிவுக்கு இறுதியாக கடைசியில் இஜ்மா வந்துட்டு, அதாவது ஹிலாஃபுன் இஜ்மாவுன் பாதுல் ஹிலாஃப், அதோட சூழலில் பாடத்தில் ஒரு பாடம் உண்டு பாபு இஜ்மாவில், இதலஃபு சும்மா அஜ்மாவு, அந்த இஜ்மா கணக்காண்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் கணக்கு இல்லைங்க, கொஞ்சம் பேர் கணக்கு இருக்கு, அந்த ஹிலாஃப் இங்கே வரும். சரி, இதுதான் இந்த உதுவை பற்றிய ஒரு முக்கத்திமா. இப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஹதீஸை பார்ப்போம். யார் قال الحافظ ابن حجر رحمه الله عن أبي هريرة رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال لولا أن أشق على أمتي لأمرتهم بالسواك مع كل وضوء أخرجه مالك وأحمد والنسائي وصححه ابن خزيمة. அப்போ இந்த ஹதீஸ் எப்பயும் ஒது செய்யறதுக்கு முன்னால் முதல் செய்ய வேண்டியது என்ன, பல்லை தீட்டி கொள்ளுதல். இப்போ அதுக்காக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. லவ்லா அன் அஷுக்கா அலா உம்மத்தி, எனக்கு உம்மத்துக்கு கஷ்டமாக்குவேன் என்று நான் இல்லை என்று இருந்தால் இல்லை அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி மா குல்லி உது, ஒவ்வொரு உதுவோடையும் நீங்கள் பல் விளக்கணும் என்று சொல்லி நான் கடமையாக்கியிருப்பேன் என்று சொல்கிறான். அப்போ இதுலேருந்து பழங்க ஒவ்வொரு உதுவுக்கும் மிஸ்வாக்கு செய்து கொள்வது, சிவாக்கு பல்லை சுத்தப்படுத்திக் கொள்வது சுன்னத்து.
இப்போ இஸ்தாக்கை என்று சொன்னால் என்ன செய்வது, பல்லை தீட்டிக் கொள்வது. மிஸ்வாக் என்றால் மிஸ்வாக்கு குச்சி என்று சொல்றாங்க. அந்த மிஸ்வாக்கு குச்சி என்றால் அந்த அரபியல்கிட்ட இருக்கிற அந்த மிஸ்வாக்கு குச்சி ஒன்று இருக்குது. அது அவங்கள்ட்ட உள்ள குச்சி, அதால அவங்க சுத்தப்படுத்துறது. அதுக்காக வேண்டி அதால தான் சுத்தப்படுத்தணும்னு இல்லை. நம்ம நாட்டில் என்ன ஆளும் வேலும் பல்லு குருதின்னு சொல்லுவாங்களே, அதாவது ஆலமரத்தில் குச்சும் அடுத்தது வேப்ப மரத்தில் குச்சி, அது அந்த எங்களோட பக்கம் அந்த மரம் தான் எங்கள்கிட்ட உள்ளது. அடுத்து மிஸ்வாக்கு குச்சி அதிகமாக இங்கே இருக்குது, எங்கள் நாட்டில் இப்போ இருக்குது தான். ஆனால் அதிகமாக இங்கே சவுதி அரேபியாவில் இருக்குது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அரபிகள் அதை பாவிக்கிறாங்க. இப்போ புதிய வந்திருக்கு, ப்ரஷ் வந்திருக்குது. எனவே ப்ரஷ்ஷால் செஞ்சால் சுண்ணத்துண்டாகாது. நான் அந்த என்ன செய்யணும், அந்த மிஸ்வாக்கு குச்சி இல்லாட்டி வேப்ப மரத்தில் இதால் அப்படி சின்ன தான் சுண்ணத்துண்டாகும்னு இல்லை. அது பல்ல சுத்தப்படுத்தணுங்கிறது தான் முக்கியம். அது எதெல்லாம் ஒரு 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 அதாத்தாக ஒரு 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 வசீலாவாக இருக்குதோ அதை செஞ்சு கொண்டு போக முடியாது. இப்போ இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்லேயும் வருகிறது. ஆனால் இவர் யார், இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஹ்ரஜஹு மாலிக் வ அஹ்மது வ நஸாயி என்று சொல்லியிருக்கார் என்று கேட்டீங்கள் என்றால், அந்த இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் வந்திருந்தாலும் மா குல்லி உது என்று வந்தில்லை. புகாரி முஸ்லிமில் மா குல்லி சொலா, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால தொழுகையோட என்ன செய்கிறது, மிஸ்வாக்கு செய்கிறது, சுத்தப்படுத்துறது வருது. அப்போ இந்த பாபுல் உதுவுக்கும் அந்த ரிவாயத்து பொருந்த, புகாரியில் வந்த மா குல்லி சலா என்கிறது பொருந்த. இப்போ அதுக்கான தான் அவங்க எங்க மா குல்லி உதுங்கிற ரிவாயத்தை இங்கே கொண்டு அஹ்ரஜஹு மாலிக் வ அஹ்மது வ நஸாயி வ ஸஹஹஹு இப்னு ஹுஸைமா. இப்போ இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இல்லாட்டியும் அதை முஅல்லக்காக இமாம் நெஞ்சிக்காங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. யார், இமாம் புகாரி அவங்க தங்களுடைய கிரந்தத்தில் வகால அபூ ஹுரைரத அன் நபி லௌலா அன்ன ஷுக்காலா லௌனா அன்ன ஷுக்காலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்வாக்கி இந்த குல்லி உது முஅல்லகா பிதூன் இஸ்னாத். முஅல்லகண்டா இஸ்னாத் இல்லாமல் கொண்டு வர. ஆனால் சீகத்துல் ஜஸ்மில் கொண்டு வந்திருக்காங்க. வகால அபூ ஹுரைரா, யுர்வா அன் அபி ஹுரைரான்னு சொல்லல, அல்லது யுஹ்கா அன் அபி ஹுரைரான்னு சொல்லல, வதுக்கிர அன் அபி ஹுரைரான்னு சொல்லல, காலேன்னு அப்படி சொல்லுவாங்க, சீகத்துல் ஜஸ்ம்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படியான ஹதீஸ்கள் புகாரியில் நாங்கள் அதுக்குரிய இஸ்னாதை வெளியே தேடுவோம். அப்படி நாங்கள் தேடத்தவில்லை தந்து வச்சுக்காங்க எங்களுக்கு. யார், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட கிதாபில் தக்லீக்கு தாலீக்ன்ற கிதாப் இருக்கு. அதில் நீங்கள் போய் என்ன செய்யலாம், அந்த புகாரில் வர ஹதீஸுகளை முஅல்லக்காக இஸ்னாத் இல்லாமல் அவர் எங்கெங்கே இஸ்னாது வந்தீங்கன்னு போடுவார். ஆனால் சிலர்களுக்கு இஸ்னாத் இல்லை, அப்படியுமே பிரச்சனை ஒன்று இருக்கு. அல்லது இப்னு ஹஜர் அவங்களோட ஃபத்ஹுல் பாரியிலேயே போட்டு கொண்டு ஷரஹ் பண்ணக்கூட இந்த ஹதீஸ் முஅல்லக் இன்னென்ன நாட்கள் இஸ்னாதோட முழுமையாக கொண்டு வந்திருக்காங்க, இன்னென்ன சொல்லல, இன்னென்ன அல்ஃபாதுலேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இது நாங்கள் இந்த ஹதீஸ் இப்போ நாங்கள் இப்போ மாலிக் இமாமோட எடுத்துமே அந்த மாலிக் இமாமோட முவத்தாவில் வார ரிவாயத்து தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறது. அப்போ இமாம் மாலிக் அவங்க என்ன செய்கிறான், முவத்தாவில் ரிவாயத்து யஹ்யா லைத்தி நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அன் இப்னு ஷிஹாபின் ஐயானில் عن الزهري عن حميد بن عبد الرحمن بن عوف عن أبي هريرة قال لولا أن يشق على أمتي لأمرتهم بالسواك مع كل وضوء. அப்போ இங்கே என்ன செய்ய என்றால், இமாம் மாலிக் அஹ்ரஜஹு மாலிக் என்று போட்டிருக்கிறாங்க. ஆனால் இமாம் மாலிக் ரசூலுல்லாஹ் சொன்னேன் என்று சொல்லாமல் அபூ ஹுரைரா சொன்னேன் தான் உணர்ந்திருக்கிறான். அதனால தான் அஷுக்க நான் கஷ்டமானங்கிற சொல்ல விட்டுட்டு லௌலா ஐ யஷுக்க முதாரியாக நெஞ்சிக்காங்க. அந்த ரிவாயத்தான் முவத்தாவில் வருகிறது. ஆனால் யஹ்யா லைஸியை தவிர வேறு சில ஆக்களை தவிர பெரும்பாலான ஆக்கள் அறிவிச்சிக்கிறாங்க இந்த இஸ்னாதோட. ஆனால் வேறு ஆக்கள் இமாம் மாலிக்கை தொட்டு அறிவிக்கும் பொழுது மர்ஃபுவாக ரசூலுல்லாஹ் சொன்னேன் என்றும் என்ன அறிவிச்சிக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி, ரவுஹ் இப்னு உபாதா போன்றவர்கள் நெஞ்சிக்கிறாங்க, அறிவிச்சிக்கிறாங்க. அடுத்தது ஷாஃபி இமாமும் நெஞ்சிக்கிறாங்க. என்ன அந்த மர்ஃபுவா அறிவிச்சிக்கிறாங்க. அதே போல பிஷ்ர் இப்னு உமரும் நெஞ்சிக்க மர்ஃபுவாக அறிவிச்சிக்கிறார். அப்போ இப்படியாக இப்போ இந்த ஹதீஸ் மாலிக் இமாமில் உள்ளதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மாலிக் இமாமிட்ட கேட்ட பெரும்பாலானாக்கள் இந்த இஸ்னாதோட, இந்த இஸ்னாது
ஹுமைது பின் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அன் அபி ஹுரைரத்த என்று வரக்குள்ள பெரும்பாலான நாட்கள் இமாம் மாலிக்கிட்ட இருந்து மௌகூஃபா அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் சிலர்கள் ஒரு 3-4 பேர் என்ன செய்யாங்க, மர்ஃபூ ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்னு அப்துல் பர் சொல்றாரு அது மௌகூஃப் வழியாக வந்தாலும் வேறு ரிவாயத்துகளை வச்சு, இன்னொரு ரிவாயத்து அபூ ஹுரைரா தொட்டு வருது மர்ஃபூவா, அதை வச்சு நாங்கள் அதை இதுவும் மர்ஃபூ தான் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்றோம். அப்ப இன்னொரு ரிவாயத்திலையும் மர்ஃபூவா ரிவாயத்து ஒரு இஸ்னாது தானே. அப்ப ஏன் இப்படி ஏற்படுது? இமாம் மாலிக் வந்துகிட்டு கேட்டாக்கட்டு உள்ள பிரச்சனையா அல்லது இமாம் மாலிக்கிட்ட உள்ள பிரச்சனையா என்றால் ஷாஃபிமான் சொல்லியிருக்காங்களாம், இவருக்கு இமாம் மாலிக்கு சந்தேகம் வந்தா ஹதீத மர்ஃபூவாவை ஆக்கிட்டுருவாங்க. இல்லை ஹதீத வந்துக்கிட்டு மர்ஃபூவான்னு தான் மர்ஃபூவா தான் ஹதீஸ் அறிவிப்பாங்க. சந்தேகம் வந்துட்டு சொன்னால் அதை மௌகூஃப் ஆக்கி விட்டுருவாங்க. அப்போ கீழே இறங்கிடுவாங்க. சந்தேகம் மர்ஃபூவா மௌகூஃபான்ற ஒரு சந்தேகம் இருந்தால் அவங்க மர்ஃபூன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ குறைஞ்சபட்ச மௌகூஃபை சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. சரி, அது அப்படி இருக்க. அப்போ மோத்தாவில் வந்துக்கிட்டு அபூ ஹுரைரா தொட்டும் வேற வஜி கொண்டு வருது. அது முந்தி சொன்னிச்சுன்னா வேற வஜி என்ன, மாலிக் இமாம் சொல்றாங்க அபி ஸினாத் அனில் அஅரஜ் அன் அபி ஹுரைரா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لولا ان اشق على امتي لامرتهم بالسواك. அப்ப அதிலே நெஞ்சிருக்குது ல அமர்த்துஹும் என்று வந்திருக்கு. அப்ப அந்த ரிவாயா மௌகூஃபால எப்படி வந்திருக்குது? ரிவாயா மௌகூஃபாவுல ல அமரஹும் பிஸ்ஸிவாக்கி மா குல்லி உது, என்ன ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருப்பாங்க என்று சொல்றது மௌகூஃப். அப்போ மாலிக்கும் என்ன செய்கிறாங்க, இந்த ரிவாயத்தை ரெண்டு இஸ்னாது அறிவிக்கிறாங்க. ஒன்று ஹுமைது பின் அப்துல் ரஹ்மான் ஜுஹுரி அன் ஹுமைத் அன் அபி ஹுரைரா என்ற ஒரு இஸ்னாது. அதில் மாலிக் இமாம் அறிவிக்கும் போது அவர்கிட்ட சில பெரும்பாலானவர்கள் மௌகூஃபாவும் சிலர்கள் மர்ஃபூஆ ரிவாயத்து செய்கிறாங்க. பிறகு அவருக்கு இன்னொரு இஸ்னாது ஒன்று இருக்குது, அபி ஸினாத் அனில் அஅரஜ் அன் அபி ஹுரைரா. அந்த இது வந்து மர்ஃபூஆ வந்து இருக்குது. ஆனால் இந்த ரிவாயத்தோட சிக்கல் அதில் இந்த புள்ளி உது ஒன்று இல்லை. இதில் இந்த ஒவ்வொரு சும்மா தான் இருக்குது. லவ்லா அன்ன ஷுக்கலா உம்மத்தியில் அமர்த்தும் பிஸ்ஸிவாக், மிஸ்வாக் சொல்லி ஏவிப்பேன். அது தொழுகைக்கு டைமா இல்லை உது டைமான்னு இல்லை. அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. ஆனால் மாலிக் இமாம்கிட்ட இருந்து ஹதீஸ் எடுத்த அப்துல்லா இப்னு யூசுப் தின்னீசி அவர் ரிவாயத்து செய்யக்குள்ள லவ்லா அன்ன ஷுக்கலா உம்மத்தி அவ் அலன்னாஸி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி மா குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகையிலையும் மிஸ்வாக்கு செய்ய சொல்லி ஏவிப்பேன். இப்போ இந்த ரிவாயத்தை இமாம் புகாரி கொண்டு வந்திருக்காங்க 187. அப்போ இதில் அப்துல்லா இப்னு யூசுப் வந்து மா குல்லி ஸலா என்கிறத ஜியாதாவை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மாலிக்கிட்ட இருந்து எடுத்த அப்துல்லா இப்னு யூசுப் கொண்டு வந்த மாதிரி அதே குதைபத்து சயீத் என்பவரும் என்ன செஞ்சிருக்காது, இந்த குல்லி ஸலான்னு சொல்லியிருக்கார். ஆனால் பெரும்பாலான ரிவாயத்துகளில் என்ன இல்லை, மா குல்லி ஸலா இல்லை, இல்லை. அப்போ எனவே அந்த மா குல்லி ஸலாவில் ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. ஆனால் முஸ்லிம் வந்து என்ன செய்கிறார் என்றால், மாலிக் இமாம் இல்லாமல் ஏதோ இந்த மாலிக் இமாம் ரிவாயத்தில் எவ்வளோ சிக்கல் இருக்கு என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால் சுஃபியான் இப்னு உயைனாட ரிவாயத்தை கொண்டு வந்திருக்கிறார். சுஃபியான் இப்னு உயைனா அபி ஸினாத் அனில் அஅரஜ் அதில் இந்த குல்லி ஸலான்னு இருக்கு. எனவே அவங்க இந்த மாலிக் இமாம் ரிவாயத்தை கொண்டு வரல, முறைக்கு அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம் என்றால் அதான் அசஹ். ஆனால் இந்த மாலிக்கிலேருந்து இப்படியான ஒரு ஒரு சிக்கல் இருக்கிறதுனால, ஒரு பிரச்சனைகள் மௌகூஃப் மர்ஃபூன்ற ஒரு பிரச்சனை வாரதுனால ஒரு இமாம் முஸ்லிம் என்ன செய்கிறார், அந்த சுஃபியான் இப்னு உயைனா ரிவாயத்தை கொண்டு வந்திருக்கார், மாலிக் இமாமத்தை முற்றாக தவிர்த்து கொண்டார். சரி, அபூ ஹுரைரா ஹதீஸ்க்கு ஏதாவது ஷவாஹிதுகள் துணை ஆதாரங்கள் இருக்கு என்று பார்த்தா யார் ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்களோட ரிவாயத்தில் ஒரு துணை ஆதாரம் இருக்கு. அதில் மா குல்லி ஸலான்னு இருக்கு, இருக்கு. ஆனால் அந்த ஹதீஸ பலீனம் வந்து என்ன இல்முல் இலலுடைய உலமாக்கள், அடுத்தது இப்னு ஹஜர் அப்துல்லாங்கிற வந்து முஹ்தலஃபுன் ஃபீஹி என்று சொல்லி இப்போ அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ அது சஹீஹா இல்லை, அந்த துணை சான்றாக எடுக்கல. அடுத்து இன்னொன்று வந்துருக்கு ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹனிங்கிறது. அவரும் லவ்லா அன்ன ஷுக்கலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி ஸலா,
ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஸைத் இப்னு காலித் வந்துட்டு ஒரு சஹாபி. சொன்னேன் அவங்க ரிவாயத்திலையும் இந்த குல்லி ஸலா என ஒவ்வொரு தொழுகையிலும் வந்திருக்கு. அவர் அப்போ அதில் அபூ சலமா சொல்றாரு, யார் ஸைத் இப்னு காலித் வந்துக்கிட்டு பள்ளியில் இருக்கிறத கண்டேன், என்ன செய்வார், மிஸ்வாக்கு குச்சியை காதில் வச்சுக்குவார், தொழுகைக்கு வரும்போது எடுத்து நெஞ்சுவார், மிஸ்வாக் பண்ணிக்கூடாது. ஆனால் அந்த இஸ்னாதிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஹதீஸ் வந்து ஸைத் இப்னு காலிதுடைய ஹதீஸா அல்லது அபூ ஹுரைராவுடைய ஹதீஸா என்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இமாம் புகாரி அவங்க ஸைத் இப்னு காலிதுடைய ஹதீஸ் என்று வாரது தான் மஹ்ஃபூஸ் என்று சொல்கிறாங்க. அவரோட மாணவர் திருமிதி வந்து ரெண்டும் சரிதான் என்று சொல்கிறாரு. ஆனால் நசாயி வந்து அபூ ஹுரைராண்டு வாரது தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி உலமாவளிகளுக்கு மத்தியிலே அதில் விசாரிச்சோம். சரி, இப்போ அடுத்ததாக இந்த ஹதீஸில் வரக்கூடிய சட்டம் என்ன என்று சொன்னால், சிவாக்கு வந்துக்கிட்டு வாஜிப் இல்லை. சிவாக்கு வந்து வாஜிப் இல்லை. ஏனென்றால் வாஜிப் இல்லைன்னா கட்டளை போட்டிருப்பாங்களே, அதைத்தான் பெரும்பாலானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிலர்கள் சொல்கிறாங்க தாவூதுல்லாஹி வந்து அதை வாஜிப் என்று சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆதாரமாக அவங்க எடுக்கிறாங்க, அவர் சொல்லியிருப்போனேன்னு சொல்லி என்ன அவங்க சொல்லிட்டு போய்த்தாங்க அது வாஜிப் பண்ணிட்டு அதுக்கு எது ஆதாரமாக கொள்ளலாம் பார்த்து சில ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறான். அதில் ஒன்று அலைக்கும் பிஸ்ஸிவாக், அலைக்கும் பிஸ்ஸிவாக் அவங்க ஆதாரமாக காட்டுறாங்க. அலைக்கும் பிஸ்ஸிவாக், நீங்கள் சிவாக்கை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ அது அம்ரு தானே. ஃபைன்னஹா மத்ஹரத்துன் லில் ஃபம், அது வாயை சுத்தப்படுத்தும். மர்லாத்துன் லிர் ரப் அஸ்ஸவஜல்ல, அல்லாவை என்ன செய்யும், திருப்திப்படுத்தும். அப்போ அலைக்கும் பிஸ்ஸிவாக்கண்டா ஐ இல்ஸமூ அஸ்ஸிவாக்க, அப்போ என்ன இது வாஜிப் என்று அறிவிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சினாதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. ஏனென்றால் அதிகமானாக்கள் அந்த அந்த ஹம்மாத் இப்னு சலாமாவில் அறிவிக்கக்குள்ள அலைக்கும் பிஸ்ஸிவாக்கண்டும் இல்லை. அடுத்து இஸ்னாதிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதை நான் அந்த முதைக்கிராவோட தெளிவுபடுத்தியிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்து இன்னொன்றையும் இப்னு உமர் ஹதீஸையும் ஆதரவாக பிடிக்கிறாங்க. அதுலேயும் அவங்க அலைக்கும் பிஸ்ஸிவாக் இன்னஹா மத்யபத்துன் லில் ஃபம் வ மர்லாத்துன் லில் ரப்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதில் இப்னு லஹியா இருக்காரு. அதுவும் லைஃபான ஹதீஸு. அல் வலியுல் இராக்கி, வலியுத்தீன் அல் இராக்கி சொல்கிறார் ஷர்ஹ் ததீபில், மிஸ்வாக்கு செய்கின்ற ஓர்டர் போட்டு வந்த ஹதீஸ் ஒன்றும் சஹீஹ் இல்லை. அப்போ எனவே சுருக்கம் என்றால் அப்போ மிஸ்வாக் செய்கிறது சுன்னத்து. 99% உலமாக்கள் சொல்கிறாங்க, நேற்று அறிஞர்கள் இமாம்கள் அது சுன்னத்து. தாவூதுல்லாஹிரி என்ன சொல்கிறாரு, என்ன வாஜிப் என்று. ஆனால் சிலாக்கள் சொல்கிறாங்க தாவூதுல்லாஹிரி அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் அந்த உங்களுக்கு அங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அடுத்து ரெண்டாவது சட்டம் வந்துக்கிட்டு இது அல் அம்ருலில் உஜூப், ஒரு கட்டளை வரும் என்று சொன்னார் மார்க்கத்தில். குர்ஆன் ஹதீஸில் ஒரு அம்ருன் வரும்னா அது வந்து உஜூபுக்குரியது என்கிறதுக்கு ஆதாரம். இதில் பெரும்பாலான அறிஞர்கள் இதே நிலைப்பாட்டை தான் இருக்கிறாங்க. அதே போல் சுன்னத்துக்கு மாமூர் பிகி அல்ல. ஒரு சுன்னத்தான விஷயம் முடிச்சுன்னா அது கட்டளை ஏற்பட்டது அல்ல. அது சூழ்நிலாக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸில் வழங்கக்கூடிய சட்டங்கள் உண்டு. அடுத்தது நஸ்ஸு வராத விஷயங்களில் ரசூலுல்லாஹ் வந்து ஜித்திஹாது பண்ணி சில சட்டங்களை எங்களுக்கு சொல்லலாம். இப்போ ரசூலுல்லாஹ் எல்லா விஷயத்தையும் வஹியோட சொல்லணும்னு இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம், அதை அவங்க அது இஜ்திஹாது பண்ணி, ஆனால் நஸ்ஸு வராமல் இருக்கும், வஹி வரல அந்த விஷயத்தில், அதில் அவங்க இஜ்திஹாது பண்ணி செய்யலாம். அதுக்கு ஆதாரமாக கொள்கிறோம். அதான் இமாம்கள்கிட்ட ஒரு சஹீஹான கருத்து. அது ஆதாரமாக கொள்கிறாங்க, லி தஹ்கும பைனன் நாசி பிமா அராக்கல்லாஹ், நீங்கள் மக்கள் மத்தியில் தீர்ப்பு கொடுங்க பிமா அராக்க, உங்களுக்கு எதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறானோ அல்லது உங்களுக்கு எப்படி அதை காண்பிக்கிறானோ அதை வைத்து நீங்கள் தீர்ப்பு கொடுங்க. இப்போ அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததில் ரசூலுல்லாஹ் உம்மத்தோட ரொம்பவும் ரிஃப்காக ஒரு இரக்கத்தோடு இருந்திக்கிறாங்க. அவங்களுக்கு கடமைகளை கூட்டி என்ன செய்யக்கூடாது, நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று உம்மத்தோட ஒரு ரிஃப்காக ஒரு இரக்கத்தோடு இருந்திக்கிறாங்கிறது வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஹாதா வபில்லாஹி தௌஃபீக்.